எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு. எதுக்கு இப்போ சோகமாக இருக்க? என்னன்னு சொல்லு. வெயிட் லாஸ்க்கு, வெயிட் கெயினுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கின் லைட்னிங்க்கு, ஸ்கின் க்ளோவிங்க்கு, வீட்டில் இருக்க எல்லாரையும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேரையும் ஃபிட்டாக ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு பயோட்டின், ப்ரோட்டீன், மில்லட்ஸ் இது எல்லாமே தேவையாம். ரெகுலராக எடுத்துக்கணும். ஆனால் நம்ம கமல் நேச்சுரல்ஸில் மில்லட் ப்ரோட்டீன் ட்ரிங்க் மட்டும்தானே கிடைக்குது. ரெகுலராக ஒரு கஞ்சி மட்டுமே எடுக்கிறதுக்கு போர் அடிக்குது. ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் ஆப்ஷன் இருக்கு. ஹார்லிக்ஸு, காம்ப்ளான், பூஸ்ட்டு, மைலோ இது எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நம்மளும் குடிக்கக்கூடாது. காஃபி அதிகமாக குடிக்கக்கூடாது. டீ அதிகமாக குடிக்கக்கூடாது. இது எல்லாமே தெரியும். இருந்தாலும் அதுதானே ஈஸியாக இருக்குது. வேறு ஏதாவது ஹெல்த்தி ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கும் தான் ஆப்ஷன் இருக்கு. பாடியில் இம்யூனிட்டியே இல்லை, பிளட் லெவலே இல்லைன்னு சொல்கிறாங்க. டெய்லியும் க்ரீன்ஸ், ஏதாவது ஒரு க்ரீன்ஸ்னாவது சாப்பிடணும். ராகி, கம்பு, சோளம் இது எல்லாமே பாடியில் சேர்த்துக்கணும். கருப்பு கவுனி, சிகப்பு கவுனி இது எல்லாமே நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரெகுலராக எடுத்துக்கணும். ஆனால் அதெல்லாம் எப்படி நான் எடுத்துக்கிறது? ஈஸியாக ஹெல்த்தியாக ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். அட அதுக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம கமல் நேச்சுரல்ஸில் வே டு ஹெல்த்தி லைஃப் 9 ஃபுட்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க அத்தனை பேரையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காகவே வே டு ஹெல்த்தி லைஃப் ஃபுட்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ண போகிறோம். நியூ லான்ச்சுக்கு ஆஃபர் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த ஒரு சூப்பரான கமல் நேச்சுரல்ஸோட வே டு ஹெல்த்தி லைஃப் ஃபுட்ஸுக்கு செம்ம ஆஃபர் வந்து அலௌன்ஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான். எப்போதுமே லான்ச்சிங் டே மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்கும். இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த 9 ஃபுட்டில் எனி ஒன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்ம கமல் நேச்சுரல்ஸில் ஹோம்மேடு ஒரிஜினல் ஹனி ரோஜா குல்கந்து வந்து உங்களுக்கு மினி பேக்கேஜ் ஃப்ரீ வரும். இந்த 9 ஃபுட்டில் இந்த ரோஜா குல்கந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. உங்களுக்காகவே ஆஃபருக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ணுது. இது நீங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மினி பேக்கேஜ் வந்து ஃப்ரீ வரும். ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ரோஜா குல்கந்தோட மினி பேக்கேஜ் ஃப்ரீ வரும். 4 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ரோஜா குல்கந்தோட மினி பேக்கேஜ் ப்ளஸ் மில்க் மிக்ஸ், ஹோம்மேடு ஹார்லிக்ஸ் வேறு லெவலில் ரெடி ஆகிருக்கு. அவ்வளோ ஹெல்த்தி ஃபார் எல்லாத்துக்குமே, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருமே காஃபிக்கு பதிலாக, டீக்கு பதிலாக ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு, மைலோலாம் மிக்ஸ் பண்ணி எப்படி மிக்ஸ் பண்ணுவீங்களோ அதே மெத்தடில் நீங்கள் பாலில் ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அத்தனை போஷாக்குமே அதில் உங்களுக்கு கிடைக்கும். லோடட் ஆஃப் நட்ஸ் அதில் இருக்குது. அதில் மினி பேக்கேஜ் 1 டே நீங்கள் டேஸ்ட் பார்க்குற மாதிரியான மினி பேக்கேஜ் வந்து ஃப்ரீ வரும். ஸோ 4 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 2 மினி பேக்கேஜ் ஃப்ரீ வரும். ரோஜா குல்கந்த் ப்ளஸ் மில்க் மிக்ஸ். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்கிறதா, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். உங்களை ஒரு ஹெல்த்தி லைஃப்க்கு கூட்டிகிட்டு போகிற வே டு ஹெல்த்தி லைஃப் ஃபுட்ஸ் வந்துட்டு இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 1 மந்த் ப்ராசஸ்க்கு அப்புறம் இந்த ஃபுட்டு வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த அத்தனை ஃபுட்ஸுக்கும் நான் எந்த ஒரு லேபிளும் போடாமல் அதோட ஒரிஜினல் கன்சிஸ்டன்சியை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நான் லேபிள் போட்டால் உங்களுக்கு பாதி பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காகவே 9 ஃபுட்ஸ் வந்து நான் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கேன். நான் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன், பட் என்னால் அதெல்லாம் பண்ண முடியல. நிறைய ப்ராசஸ் இருந்தனால என்னால் இந்த ஃபுட்ஸ் வந்து இப்போதைக்கு நம்ம லான்ச் பண்ணிட்டோம். நான் அந்த 9 ஃபுட்டு என்னென்னு சொல்லிட்டு வரேன். பயோட்டின், புரோட்டீன், அடை மிக்ஸு, இதில் அத்தனை ப்ரோட்டீன்ஸ், பயோட்டின்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ்வலாக வீட்டில் செய்கிற அடை மிக்ஸு கிடையாது இது. இதில் நிலக்கடலையிலேருந்து சோயாலேருந்து அத்தனையுமே இருக்குது. நட்ஸ் இன்க்ளூடட், ரிச் இன் பயோட்டின் அண்டு ப்ரோட்டீன். நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கின்னுக்கு, ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இதை மேக் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அடைக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை, 1 மாதத்துக்கு ஒரு தடவையோ தான் நம்ம அடை போடுவோம். பட் இந்த மாதிரி பவுடர்ஸ் நம்மக்கிட்ட இருந்தால் ரொம்பவே ஹெல்த்தி ஆப்ஷனில் நம்ம வந்து
அடை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வெறும் பருப்பு மட்டும் இல்லாமல் பயோட்டின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அத்தனை வகையான நட்ஸ்லேருந்து எல்லாமே அதில் இன்க்ளூடட் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க அடுத்த பேக்கேஜ் வந்துட்டு சம்பா வீட்டு. மேக்ஸிமம் இதில் நான் எல்லாமே சம்பா வீட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். சம்பா வீட்டு, ராகி, சோளம், மில்லட்ஸு, ப்ரோட்டீன்ஸு எல்லாமே இன்க்ளூடடான சப்பாத்தி மிக்ஸுங்க. அது சப்பாத்தி மிக்ஸு அண்ட் தென் தோசா மிக்ஸு எல்லாமே நீங்கள் அதில் சப்பாத்தி தோசை எது வேணால் ரெடிமேடாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் தென் ஈஸி. இதில் எல்லா சத்துமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து நிறைய பேரோட ஃபேவரட் ஹோம்மேட் ஹார்லிக்ஸ். இதோட டேஸ்ட் வந்து உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்மளுமே ஒரு நாளைக்கு 2 வேளை வந்து காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்தால் ஒரு வேளை இதை நீங்கள் ஆற்றி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதில் நட்ஸ் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 9 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இருக்குங்க. எல்லாமே நம்மளோட ஸ்கின்னுக்கு, ஹெல்த்துக்கு அண்ட் தென் ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்த்தியாக நம்மளை வச்சுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 1 டம்ளர் இதை குடித்தாலே போதும். செம்ம எனர்ஜி ஒன்று கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுவீங்க. அடுத்து வந்துட்டு கருப்பு கவுனி, சிகப்பு கவுனி, ராகி, கம்பு அத்தனை போஷாக்குமே இருக்கிற மாதிரி ரெடியான இடியாப்பம், புட்டு, கொல்கட்டை மிக்ஸ். செம்ம ஹெல்த்தி அண்ட் டேஸ்டிங்க இது. அடுத்து வந்துட்டு மில்லட் மிக்ஸு. இந்த மில்லட் மிக்ஸை வந்து நீங்கள் தோசையில், சப்பாத்தியில் என்ன டிஃபன் பண்ணுறீங்களோ அதில் அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் டெய்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஈக்குவல், ஒரு சரிவிகித உணவுன்னு சொல்லுவாங்களா, அந்தளவுக்கு ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டாக வந்து இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ப்ரோட்டீன் மிக்ஸ் வந்து கிடைக்குது. அண்ட் தென் மில்லட் மிக்ஸுமே அதே மாதிரி தான். நீங்கள் எல்லா ஃபுட்டுக்குமே டாப்பிங்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது வந்து இருக்கும். தோசை எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எல்லாத்தோட ரொம்ப ஃபேவரட் வந்து க்ரீன்ஸ் மிக்ஸுங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு க்ரீன்ஸ்னாவது நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ணும். அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது நம்ம சாப்பிட்டாலே நிறைய ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனாக அது வந்து இருக்கும். இதில் நிறைய முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, புதினா இது இல்லாமல் நிறைய க்ரீன்ஸ் இதில் வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த க்ரீன்ஸுமே தோசை, சப்பாத்தி எதில் வேணாலும் ஆட் பண்ணி உங்களோட ஃபுட்டை வந்து ஹெல்த்தியாக்கிக்கலாம். இடியாப்பம் எதில் வேணாலும் நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணி. க்ரீன்ஸு சாப்பிடாத நிறைய குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது அடுத்த பேக்கேஜ் வந்து சீட்ஸுங்க. அத்தனை வகையான சீட்ஸுமே இதில் இருக்குது. ஃப்ளாக்ஸ் சீடு, இதில் நீங்கள் டெய்லியும் 1 ஸ்பூன் சாப்பிடுங்க. இல்லை எதில் வேணாலும் டாப்பிங்ஸாக யூஸ் பண்ணுங்கள். இது எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ நான் வரிசையாக பாருங்கள் வரும். எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் மிக்ஸ், ஒரு நாள் மில்லட் மிக்ஸ், ஒரு நாள் சீட்ஸ் மிக்ஸ்ன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் வே டு ஹெல்த்தி லைஃப்னு. அடுத்து இம்யூனிட்டி மிக்ஸு. இதை நீங்கள் டீ மிக்ஸாகவும் டீக்கு 1 ஸ்பூன் கடைசியாக இறக்கும் போது ஆட் பண்ணி டீ மிக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் சுடுதண்ணியில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு புதினா இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்துட்டு வடிகட்டியும் குடிக்கலாம். டீ குடிக்கலைன்னா கூட சுடுதண்ணியில் கூட குடிக்கலாம். ஜுரம் வந்திருக்கு, சளி பிடிச்சிருக்கு, எதுக்கு வேணாலும் டெய்லியும் இதை வந்து ஒரு டம்ளர் நீங்கள் குடிங்க. அவ்வளோ இம்யூனிட்டி வந்து இதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இதை நான் வந்து மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்க போகிறது வந்து ஹோம்மேடு ஹார்லிக்ஸு, மில்க் மிக்ஸு. ஒரு ஆளுக்கு 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் வந்து இன்னாஃப். உங்களுக்கு 1.5 ஸ்பூன் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் தென் சுகர், நாட்டு சக்கரை எது வேணாலும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம்ங்கிறனால சுகர் போட்டு கொடுக்குறேன். நாட்டு சக்கரை மேக்ஸிமம் நிறைய பேர் நாட்டு சக்கரை போட்டு குடிக்கிறதே நல்லது. ஸோ அந்த ஹார்லிக்ஸ் டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கணும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒயிட் சுகர் நான் போட்டு கொடுக்குறேன். என்றைக்குமே இது போடணும்னு இல்லை, டேஸ்ட்டுக்காக என்னைக்காவது ஒரு நாள் போடுறதுல தப்பு இல்லை. தென் குழந்தைங்களுக்கு அது பிடிக்கும். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் போடுறதுல தப்பு இல்லை. ஸோ நல்ல சுட சுட பாலை ஊற்றின உடனே மிக்ஸ் பண்ணி என்னை மாதிரி 2-3 டம்ளர் அடுத்தடுத்து ஊற்றிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஆற்றுறது கஷ்டமாக போயிடும். நீங்கள் 1 டம்ளர் நல்லா சுட ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஆற்றிடுங்க. நான் வந்து 4 பேருக்கு மிக்ஸ் பண்ணேன். வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே மிக்ஸ் பண்ணேன். 4 ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். 4 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் சுகர் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. 1 மந்த்தாகவே நாங்கள் இது தான் குடிச்சிட்ருக்கோம். குழந்தைங்களுக்கும் இது தான் கொடுக்குறோம். ஹார்லிக்ஸ், மைலோ, பூஸ்ட் இது எல்லாத்தையும் விடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் தென் ரொம்ப ஹெல்த்தி. என் வீட்டில் இருக்க எல்லாருமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லிகிட்டே குடித்தாங்க. அடுத்து வந்து க்ரீன் மிக்ஸ் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது நான் தோசாவில் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து க்ரீன் மிக்ஸை 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 கரண்டிக்கு 1 ஸ்பூனே அதிகம் தான் உங்களுக்கு. அதை நல்லா தண்ணியில் கரைச்சிக்கணும். லைட்டாக தண்ணியில் கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சிடுறீங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதில் வந்து மாவில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஊற்றிக்க வேண்டியதான். ஒரு 4 கரண்டிக்கு 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிக்ஸ் பண்ண தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அண்ட் தென் டேஸ்ட் வைஸ் உண்மையாக சூப்பராக இருக்கும். கார சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும்.
அடுத்து வந்துட்டு ப்ரோட்டீன் மிக்ஸ். இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதில் எல்லா வகையான ப்ரோட்டீன்ஸுமே இருக்கும். கடலை, சோயாலேருந்து எல்லா வகையான ப்ரோட்டீன்ஸுமே இதில் இருக்கும். அண்ட் தென் வெரி ஹெல்த்தி. டெய்லியும் ப்ரோட்டீன் நம்மளுக்கு நீடட். இன்றைக்கி நான் எடுக்கவே இல்லை, டக்குன்னு ஒரு ஸ்பூன் இதில் ஏதாவது ஒரு தோசையில் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நான் உங்களுக்கு மில்லட் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மில்லட் மிக்ஸில் என்னென்ன இருக்கும், சோளம், ராகி அண்ட் தென் கம்பு அண்ட் தென் நிறைய உங்களுக்கு அதில் வந்து ஆட் ஆகிருக்கும் மில்லட்ஸ். அண்ட் தென் இது கூட ஒரு 2 ஸ்பூன் வந்து மில்லட்ஸ், 1 ஸ்பூன் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு அந்த மாதிரி காமிக்கிறேன். நீங்கள் ஒரு நாள் மில்லட்ஸ், ஒரு நாள் ப்ரோட்டீன்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்படியும் நீங்கள் வந்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தோசையில் மட்டும்தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் எல்லா வகையான மாவுலையும், இடியாப்பு மாவுலேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நான் டாப்பிங்ஸாக என்ன பண்ண போகிறேன்னா, தோசைக்கு மேலே டாப்பிங்ஸாக சீட்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு தூவி சாப்பிட போகிறேன். 1 ஸ்பூன் இதில் வந்து இப்போ நான் காமிச்ச அளவு நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். ஃப்ளாக்ஸ் சீடுலேருந்து எல்லாமே இருக்குது. ஓகேவா? எப்படி வேணால் நீங்கள் வெறும் வாயில் கூட சும்மா வறுத்துட்டு நீங்கள் வெறும் வாயில் கூட எடுத்துக்கலாம், இல்லை வறுக்காமல் அப்படியே நீங்கள் வெறும் வாயில் கூட எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இன்டேக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஹேர் க்ரோத்லேருந்து எல்லாத்துக்குமே, ஸ்கின்னுக்கு, ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ நான் இப்போ கரைச்சிக்கிட்டேன்ல, அந்த மாதிரி கரைச்சிக்கிட்டு தான் மாவில் ஊற்றணும். நல்லா திக்காக கரைச்சிட்டு ஊற்றுங்க, ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க. நல்லா திக்காக வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி திக்காக வந்து ஒரு பேட்டர் மாதிரி கரைச்சிட்டு அதில் வந்து இட்லி மாவு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா பொடியாக போட்டு கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். தோசையை ஊற்றிட்டு அதுக்கு மேலே டாப்பிங்ஸாக நான் வந்து என்ன போட்டேன்னா, சீட்ஸ் போட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லியும் இட்லி தோசை சாப்பிடாம அட்லீஸ்ட் அந்த இட்லி தோசையே நல்ல பேலன்ஸ்டு ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. இதில் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கனால, ப்ரோட்டீன்ஸ் மில்லட்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கனால இது ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருக்கும். அடுத்து நான் உங்களுக்கு காட்ட போகிறது மை ஃபேவரட், ரீசெண்டாக அடிக்ஷன்னே சொல்லலாம். கருப்பு கவுனி, சிகப்பு கவுனி, ராகி, கம்பு, சோளம் இப்படி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்க இடியாப்பம் மிக்ஸ் தான். இடியாப்பம், புட்டு அண்ட் தென் வந்துட்டு இதில் கொழுக்கட்டை இதை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பேட்டரில் நீங்கள் மாவு புட்டு மாதிரி இது பண்ணிக்கிட்டிங்கன்னா, புட்டு மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா புட்டாக ரெடி பண்ணிக்கலாம். நான் 3மே உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன் பாருங்கள். அடுத்து வந்து இடியாப்பம் மிக்ஸுக்கு சூப்பராக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது, செம்ம சாஃப்டாகவும் இருக்குது, அவ்வளோ நல்லது. இது கருப்பு கவுனி இந்த மாதிரி இடியாப்பம்லாம் நம்ம வந்து ரெகுலராக நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா என்ன ஈஸி தானே, டக்குன்னு மாவு வந்து பிணைஞ்சிட்டு நம்ம வந்து வச்சிடலாம். இதுலேயே வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் கலந்து கூட நீங்கள் கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். மாவில் வந்து கொழுக்கட்டை வெள்ளைப்பாகு ஊற்றி நம்ம கொழுக்கட்டை செய்யலாம், அப்படியுமே நீங்கள் வந்து கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு, செம்ம சாஃப்டாக இருந்தது. வீட்டில் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. புட்டுமே செம்ம டேஸ்ட்டு. அதில் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு தேங்காய், நாட்டு சக்கரை எது வேணால் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் நிறைய போட்டுக்கோங்க, நல்லதுங்க தேங்காய். நிறைய பேர் வந்து தேங்காய்லாம் உடம்பு வெயிட் போடும் அப்படி இப்படி சொல்கிறாங்க, நல்லது அது. ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்மளோட ஹீரோயின் வந்துட்டாங்க, அடை மிக்ஸு. உண்மையாகவே சொல்கிறேன், வீட்டில் ஒரு 4-5 பருப்பு போட்டு நம்ம அடை செய்கிறத விட இந்த மாதிரி எல்லாமே போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது, கடலையிலேருந்து சோயாலேருந்து அத்தனையுமே இதில் இருக்குது, இன்க்ளூடிங் நட்ஸு, பயோட்டின், ப்ரோட்டீன் அத்தனையுமே இந்த அடையில் வந்து இருக்கும். இந்த அடையை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கரைக்கும் போது நீங்கள் இட்லி பேட்டரில் கரைச்சிக்கோங்க, கொஞ்சம் தண்ணியாக, இட்லியோட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. அது ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுருங்க. 1/2 அன் ஹவர் விட்டுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு கரண்டி மாவு எடுத்து நீங்கள் கரைச்சிங்கன்னா 3 அடை வந்து செய்யலாம், தாராளமாக செய்யலாம். ஸோ தேவையான அளவு மட்டும் நீங்கள் கரைச்சிக்கிட்டால் போதும். இதுக்கு மேலே வந்து நல்ல குட்டி குட்டியாக வெங்காயம், கேரட் நல்லா சீவி போடுங்க, பீன்ஸ் குட்டி குட்டியாக நறுக்கி போடுங்க. நான் அதெல்லாம் போடல, எப்போதும் ரெகுலராக எல்லோரும் எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி போடுறேன். முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரையை போடுங்க. ஒரு பூண்டு நல்லா நச்சு போடுங்க, ப்ளஸ் வந்து ஜீரகத்தை போடுங்க, அவ்வளோதான். இது மேலே டாப்பிங்ஸு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு தேங்காய் திருவி போட்டுக்கலாம். இதை தவிர வேறு எதுவும் பெருசாக நீங்கள் போட தேவையில்லை. கேரட், பீன்ஸ் மட்டும்தான் நான் இப்போ சொன்னதில் வந்து போடலை. அப்படியே அடை வந்து நல்லா கனமாக நான் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு ஊற்றி காட்டுறதுக்காக அப்படி ஊற்றிருக்கேன். பட் நீங்கள் வந்துட்டு தேவையான அளவு மாவு ஊற்றுங்க. 3 அடை, ஒரு கரண்டி மாவுக்கு 3 அடை தாராளமாக செய்யலாம். டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சப்பாத்தி, எல்லாமே இருக்கிற சப்பாத்தி மிக்ஸு, சோளம்லேருந்து சம்பா கோதுமையிலேருந்து ராகிலேருந்து எல்லாமே இருக்கிற சப்பாத்தி மிக்ஸ். இது நல்லா சாஃப்டாக சப்பாத்தி அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. இதை நீங்கள்
தோசையாகவும் ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஊற்றி காட்டின மாதிரி தோசையாகவும் ஊற்றிக்கலாம். இதை வந்து உங்களுக்கு தோசை பேட்டருக்கு தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு கலந்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இட்லி மாவு தோசை மாவு இருந்துச்சுன்னா அதில் ஒரு கரண்டி மட்டும் சும்மா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். புளிப்புக்காக அந்த இதை நான் சேர்க்க சொல்கிறேன். மற்றபடி இதில் தோசை ஊற்றேன் ஜீரகம், இப்போ நான் போட்டேன் இல்லையா, வெங்காயம் ஜீரகம்லாம் மேலே தூவி தோசை ஊற்றினீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சப்பாத்தியுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய சப்பாத்தி வந்து அங்கனைக்கு எங்கன்னா பிஞ்சு ஷேப் இல்லாமல் இருக்குது, பட் வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட இம்யூனிட்டி மிக்ஸு. இதில் நான் டீயில் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். எங்கள் வீட்டில் மாவுக்கு வந்து அடிக்கடி டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது. எனக்கு டீயே சுத்தமாக பிடிக்காது. நான் இதை வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். இது வந்துட்டு நீங்கள் நான் போடுறேன்ல, இது வந்து 6 பேருக்கான டீ அளவு தான் இந்த அரை ஸ்பூன் போடுறேன். இது ஜஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ போடுறீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். 1/4 டேபிள் ஸ்பூனோட கம்மியாக போட்டாலே போதும். ஒரு டம்ளர் டீக்கு அதை விட கம்மியாகவே நீங்கள் போடுங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி ஒரு கலக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோன்னு ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக தான் போடணும், ஃபஸ்ட்டே போட்டு கொதிக்க விடாதீங்க. இதில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி வாட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கமல் நேச்சுரல்ஸில் இன்றைக்கி லான்ச் பண்ண இந்த 9 ஃபுட்ஸில் எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு ஆஃபர் போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். வேறு எந்த ப்ராடக்ட் நீங்கள் ஸ்கின் கேர், ஹேர் கேர் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.